Hi, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா புக் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சாப்டர் 3, 1, 2, 3, 4 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். முன்னாடி பார்த்த சாப்டர் என்னன்னா how you want to evaluate your business ideas. எப்படி நம்ம ஐடியா பிஸ்னஸுக்கு ஸ்டார்ட் அப்புக்கும் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பேசிக் ஓவர்வியூ கொடுத்துருப்போம். இப்போது சாப்டர் 5ல சூஸிங் யுவர் கோஃபவுண்டர். ஸோ நீங்கள் மட்டும் ஒரு ஃபவுண்டர் அப்படிங்கிறது ஓகே, பட் ஃபவுண்டிங் டீம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஏன் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் என்னென்னா ஃபவுண்டிங் டீம் தான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கம்பெனி. ஏன்னா அவங்க தானே இப்போ ஒரு ஃபவுண்டிங் டீமில் 5 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் ப்ராடக்டை பேஸ் பண்ணியிருக்கலாம், இன்னொருத்தர் சேல்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பேஸஸில், அப்புறம் ஹெச்ஆர் ஹையரிங் பர்சன் ஒருத்தர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு ரோலை ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னா, ஸோ தட் அந்த மேன் பவரு அப்புறம் டைமை சேவ் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்கில்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5-6 பாயிண்ட்டை இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஃபவுண்டிங் டீம் மெயின் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கம்பெனின்னு சொல்கிறாரு. தனியாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதையுமே சொல்கிறாரு. நம்ம அதை வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நாட் பாசிபிள் ஏன்னு சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா ஒய் வந்திருக்கு ரீசன். முன்னாடி சாப்டர் 2ல் நான் ஒய்யை சொல்லியிருப்பேன். ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒய். இப்போது கோஃபவுண்டரை ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒய்ங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது ஸ்கில் செட்டை சொன்ன மாதிரி இப்போ ஒரு பர்சனே எல்லாமே கற்றுக்கணும். ஏன்னா ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது, இல்லை ப்ராடக்ட் ஐடியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ப்ராடக்டை இதுதான் என்னோட ப்ராடக்ட் டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் சேல்ஸ் எப்படி நம்ம பைபாஸ் பண்ணலாம், இல்லை ஷார்ட்கட் எப்படி நம்ம சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி எப்படி ஒவ்வொரு டீமை ஹையர் பண்ணுறது, எப்படி ஒரு டீமை நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பர்சனாக பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ டைம் கன்சியூம் ஆகும். ஸோ ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்கு ஸ்கில் செட் பேஸஸில் நம்ம ஃபவுண்டிங் டீமை பில்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட ஸ்கில் அண்ட் ஒவ்வொருத்தரோட ரோலை அவர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ஈச் ரோலை தே வில் மூவ் ஆன் டு பில்ட் அ கம்பெனி. ஸோ அதுதான் மெயினாக சொல்கிறாரு. அதே மாதிரி டைம் அண்ட் மேன் ஹார்ஸ், இது மெயினாக டைமுக்கு ரொம்ப கன்சியூம் ஆகும். தேர்ட் என்னென்னா சைக்காலஜிக்கல்ங்கிறது சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு மெயின் ஃபவுண்டர் இருக்காரு அப்படின்னா, அவர் லோவாக ஃபீட் பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க ஃபவுண்டிங் டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண வருது. ஸோ ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணுறது, அப்புறம் ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறது, நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே சைக்காலஜிக்கலாக அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கோல்ஸ் அண்ட் ட்ரஸ்ட், இது ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரே கோலை இல்லை ட்ரஸ்ட்டை ஒரே கோலை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். ஸோ தட் அப்போ தான் கம்பெனி டெவலப் ஆகும், ஸ்கேல் ஆகும். அதே மாதிரி ட்ரஸ்டபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு இவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ட்ரஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நம்ம இருக்கும். ஸோ கோஃபவுண்டர் இல்லை ஃபவுண்டிங் டீம் அப்படின்னு பில் ஆகும்போது கண்டிப்பாக ட்ரஸ்டபிள் கண்டிப்பாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கணும். இது மெயின் அப்படின்னு இவர் மென்ஷன் பண்ணுறாரு. நான் அது நினச்ச மறந்துட்டேன். அலோன். இப்போ அலோன் நம்ம தனியாகவே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். ஸ்டார்ட் பண்ணுறது we can start. இப்போ நமக்கு எல்லாத்தையும் ஒரு பேசிக் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம கம்பெனி டேஞ்சபிளாக இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்கேல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துமே பீப்புள் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ we can have a co-founder. ஆனால் ஃப்ரெண்ட்ஸை கோஃபவுண்டராக கொண்டு வரது, அப்புறம் லைஃப் பார்ட்னரை லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோஃபவுண்டராக கொண்டு வரது, சிப்ளிங்கை கோஃபவுண்டரை கொண்டு வரது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அறவே தவிர்த்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அதுதான் இவர் மீன் பண்ணுறாரு. நீங்கள் இப்போது கோஃபவுண்டர் எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி மற்ற கம்பெனிஸ் ப்ராக்டிக்கலாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த புக்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த புக்கை வாங்குறதுக்கு உண்டான லிங்க் அமேசானோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்டை உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு ஒரு மாடிஃபை பண்ணுறதுக்கு, இல்லை வீடியோவோட அந்த டோன் இப்போ இதே மாதிரி பேசுகிறதா, இல்லை கொஞ்சம் இன்னும் நல்லா இன்டெப்த்தாக புக்கை பேசணுமா அப்படிங்கிறது, இல்லை மற்ற நிச்சில் மற்ற டாப்பிக்கில் பேசணுமா அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பை பாய்.